இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்ததுனால இப்போ இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோம், நான் வந்து ஒரு பொருளோட உற்பத்தியாளர். எனக்கு வந்து வரி ஏற்கிறதுக்கு வந்து எனக்கு இஷ்டம் இல்லை. நான் வந்து ப்ராப்பராக வரியை கட்டணும்னு ஆசைப்படக்கூடியவன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பொருளை தயாரிச்சுட்டு இப்போ 100 ரூபா 10 ரூபா வரின்னு வச்சுக்கோங்க, 110 ரூபாய்க்கு நான் உங்ககிட்ட விற்கிறேன். நீங்கள் வந்து ஒரு வணிகர், நீங்கள் என்கிட்ட 110 ரூபாய்க்கு வாங்கிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நீங்கள் விற்கையில் உங்களுக்கு ஒரு டாக்ஸ் ஒரு நேரத்தில் இருந்தது. இப்போது அந்த டாக்ஸை நீங்கள் கட்ட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து உங்களோட அந்த டாக்ஸை கட்டாமல் அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா, உங்ககிட்ட வாங்குறவர்கிட்ட என்ன சொல்லுவீங்கன்னா, நம்ம அந்த டாக்ஸை பாதி பாதியாக பிரிச்சுக்குவோம், பில்லு போட வேண்டாம், பில்லு இல்லாமல் நீ வாங்கிக்கோன்னு சொல்லுவீங்க. இப்போ என்ன ஆகும், சரி என்கிட்ட நீங்கள் வாங்கினீங்க இல்லையா, அதை வந்து உங்களோட கணக்கில் வச்சுட்டு இருப்பீங்க. ஏற்கனவே வந்து குட்ஸ் வந்து விற்காமல் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அரசாங்கத்தில் கணக்கு காட்டிகிட்டு இருப்பீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 10 மாதத்துக்கு ஒருக்கா புது கம்பெனி ஆரம்பித்து நீங்கள் போயிட்டே இருப்பீங்க. இது வந்து ஏற்கனவே இருந்தது. இதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் நேர்மையாக இருக்கிறவன் வரி கட்டினாலும், ஒரு பக்கம் ஏற்கிறவங்க இருந்தாலும், ஒரு பக்கம் நேர்மையாக இருக்கிறவன் கட்டிகிட்டு இருக்கிற வாய்ப்பு வந்தது. இப்போது ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் கட்ட விரும்பலை, நீங்கள் எப்போவும் போல் வித்தவுட்டில் விற்கிறதுக்கு தான் நீங்கள் விரும்புகிறீங்க. அப்படிங்கையில் என்கிட்ட வாங்க வரமாட்டீங்க. ஏன்னா அடுத்து நீங்கள் உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்துருச்சுல, நீங்கள் இப்போ இன்புட் கிரெடிட் என்கிட்டேருந்து நீங்கள் எடுக்கணும் போகணும் அப்படிங்கையில் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் பில் இல்லாமல் விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கானோ அவன்கிட்ட போகிறேன்னு நீங்கள் போக ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நான் என்ன ஆகிறேன், இதனால் நான் என்ன ஆகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் ஃபோர்ஸ்டு டு பி சீட்டட். இப்போ என்னோட காம்படிட்டர் அவன் பில் இல்லாமல் விற்கிறதுக்கு அவன் ரெடி ஆகிட்டான். அப்படிங்கையில் இப்போ வரி இல்லாததுனால அவன் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துட்ருப்பான். இப்போ நான் வந்து கூட வேலையை கொடுத்துட்ருப்பேன், என்கிட்ட நீங்கள் வரமாட்டீங்களா, ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து வரியை தவிர்க்கக்கூடிய சூழல் உருவாகும். கள்ள மார்க்கெட் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இப்போ சிமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி 14% இருந்தது வந்து இப்போ 28% நமக்கு மாறுது. டபுள் த டைம் வந்து கூடி போச்சு சிமெண்ட்டோட விலை. இப்போ நீங்கள் சிமெண்ட்டை போய் பில்லு போட்டு வாங்கினீங்கன்னா ஏற்கனவே இருந்ததை விட கண்டிப்பாக கூட தான் செய்யும். சிமெண்ட் மட்டும் இல்லை, நீங்கள் கட்டுமான பொருள் எல்லாத்துக்குமே வந்து 14% 28% கொண்டு போயிட்டாங்க. பெயிண்ட்டு, வார்னிஷு, டைல்ஸு, சிமெண்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ 2 மடங்காக ஏற்றிருக்காங்க. இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் நாடகம் கட்டுமான தொழில் வீழ்ச்சியில் தான் இருக்குது. இன்றைக்கே நிறைய பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ளாட்டெல்லாம் கட்டி போட்டு விற்க முடியலன்னு சொல்லியான சூழ்நிலை தான் இன்றைக்கி நிறையா இருக்குது. நிறைய கட்டுமான தொழிலாளர்கள் இப்போவே ஒரு சரிபாதி பேர் வேலை இல்லாத சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இப்போ வந்து இதோட விலை வந்து ஜாஸ்தியாகுது. அப்படிங்கையில் இனி சாமானியன் வீடு கட்டுறதுக்காக யோசிக்க ஆரம்பிப்பான். இனி அவனோட வாங்கும் சக்தி வளர்ந்து இந்த விலைக்கு வாங்க முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை வளர்கிற வரைக்கும் வீடு கட்டுறவன், தனியாக வீடு கட்டுறவங்க இனி டக்குன்னு குறையும். கண்டிப்பாக குறைய தான் செய்யும். கட்டுமான தொழிலாளரோட வேலை இழப்பு இருக்குது. ஏற்கனவே இப்போ ரியல் எஸ்டேட் தொழில் இந்த நேரத்தில் படுத்து தானே இருக்குது. இப்போ நீங்கள் இப்போ போய் திரும்ப வந்து 14% இருந்தது கொண்டு 22% ஆகுறீங்கன்னா அப்போ மேற்கொண்டு அதை பாதிக்க தானே செய்யும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ லேண்ட் வாங்குறதுமே குறையும். இப்போவுமே லேண்ட் வாங்குறதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கட்டுமானமே பண்ண போகிறது இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வரையில் லேண்ட் வாங்குறதுக்கான தேவைகள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் வந்து வரி ஏய்ப்பு பண்ணீங்க அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா, உங்கள் கணக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி இருக்குது. அது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதாவது எவ்வளோ காலமாக நீங்கள் ஏமாத்திருக்கீங்கிறத பார்த்துட்டு பெனால்ட்டி போட்டுட்டு வந்துட்டு இருந்திருக்க வேண்டிய அந்த வரிக்கு இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் போட்டு அந்த பெனால்ட்டி இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி வந்தாலும் அதுதான் அப்ளை ஆகும் உங்களுக்கு. இதையும் நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு கண்டுபிடிச்சா கண்டிப்பாக பெனால்ட்டி அரசாங்கத்தோட நடவடிக்கை இருக்க தான் செய்யும். இந்த ஜூலை 1க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே இப்போ தமிழ்நாடு அரசுலேருந்து இப்போ நம்மளோட வணிக வரித்துறையில் இருந்தவங்க, இப்போ எக்ஸைஸில் இருந்தவங்க இப்போ எல்லாமே ஜிஎஸ்டி ஸ்டாஃபாக மாறிடுறாங்க. ஸோ இது எல்லாமே இனி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலையாகிறது. வரி வசூல் பண்ணுறதுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வேலையாகிறது. ஒரு வருஷத்தோட முடிவில் எவ்வளோ வரி வந்திருக்குங்கிறத பார்த்துட்டு அதில் ஒரு போர்ஷனை பிரித்து மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்க போகிறாங்க. அந்த பணத்தை வாங்கி தான் இனிமேல் திட்டங்களை எல்லாம் வந்து அந்தந்த மாநில அரசுகள் செயல்படுத்தக்கூடிய சூழல். சாதாரணமாக எல்லாருமே இப்போ சொல்லிட்டு இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, வணிகம் சரியில்லை, எனக்கு வணிகம் சரியில்லை, நாட்டில் பணப்புழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சூழ்நிலையில் இன்றைக்கி இவங்க போட்டிருக்கிற வரியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொருளுக்கு வரிகள் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. பொருளோட விலை வந்து அதிகரிக்கையில் கண்டிப்பாக வாங்குறத வந்து மக்கள் குறைக்க தான் செய்வாங்க. அப்போ வணிகம் இன்னுமே கொஞ்சம் அடி வாங்கும். இந்த ஜிஎஸ்டி வர்றதுனால வணிகம் வந்து நிச்சயமாக அடி வாங்கும். இன்னொன்று, நிறைய குழப்பங்கள் இருக்குது, வணிகர்கள் மத்தியில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. இவங்க என்ன, இப்போ 10ஆம் தேதி ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், 15 ஃபைல் பண்ணணும், 20 ஃபைல் பண்ணணும். இதை எப்படி செய்கிறது, இப்போ ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை எப்படி செய்கிறதுங்கிற குழப்பங்கள்லாம் வணிகர்களுக்கு இருக்குது. இப்போ ஜிஎஸ்டி வர்றதுனால எக்கனாமியில் மாற்றம் வருமானு கேட்டால் என்னோட பார்வையில் அந்த மாற்றம் கொஞ்சம் மைனஸான மாற்றமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பொருட்களோட விலை வந்து ஏறப்போகுது, அது கண்ணு முன்னாடி தெரியுது. சாதாரணமாக இருந்ததுக்கெல்லாம் இப்போ நிறைய வந்து வரியை வந்து ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. மக்கள் தொடர்ந்து உபயோகப்படுத்துகிற பொருட்களுக்கே வரி ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் காருக்கு ஜாஸ்தி பண்ணுறதுங்கிறது வேறு. சாதாரண இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ மெழுகுவர்த்திக்கெல்லாம் 12% போட்டிருக்காங்கன்னு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் எண்ணெய்க்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். அன்னாடம் பயன்படுத்துகிற அந்த எண்ணெய்க்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரியான பொருட்களுக்கெல்லாம் நீங்கள் விலை ஏற்றிருக்கையில் பார்த்தீங்கன்னா
மக்கள்கிட்ட வாங்குறது குறையும். சாதாரணமாக வாங்குறதுங்கிறது இனி இது தேவையான ஒன்றுக்கு 4 வாட்டி யோசிப்பான், தேவைகளை குறைக்க ஆரம்பிப்பான். ஸோ நாட்டில் இப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, வணிக நடவடிக்கைகள் இதனால் குறையும், உற்பத்தி குறையும். இதனால் நார்மலாக இதனால் கொஞ்சம் பொருளாதார தேக்கம் வரத்தான் செய்யும். இப்போ விவசாயிகளை பொறுத்தளவில் நீங்கள் எப்போவுமே அவன் அடி வாங்கிட்டு தான் இருக்கான். அந்த நாட்டில் பாவப்பட்ட ஜீவன். ஏன்னா ஒரு கார் உற்பத்தி பண்ணுறவனுக்கு அதுக்கான விலை என்னங்கிறத நிர்ணயிக்கிற இடத்துல அவன் இருக்கிறான். இந்த பேனா இருக்குன்னா இதை யார் தயாரிக்கிறானோ அவன் தான் விலை நிர்ணயிக்கிறான். விவசாய பொறுத்தளவில் இன்றைக்கும் அரிசிக்கு விலையை உற்பத்தி பண்ணுற விவசாயி நிர்ணயிக்கிறது இல்லை. ஒரு சாதாரண ஒரு ஒரு கடலை பருப்போ இல்லை உளுந்தம் பருப்போ அவன் என்ன செய்கிறானோ அதுக்கான விலையை நிர்ணயிக்கிற இடத்துல அவன் இல்லை. என்ன இன்றைக்கி இந்த உணவுப் பொருள் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த விலை இப்போ இந்த வரியினால் அதிகமாகுது அப்படிங்கிறதுல வாங்குறது குறையும் இல்லையா? மக்கள்கிட்ட வாங்குறது இப்போ எண்ணெயெல்லாம் வாங்குறது குறையுதுன்னா இப்போ எண்ணெய் விற்று விவசாயி தானே பண்ணுறான். எண்ணெயை வேணால் யாராவது ஒருத்தர் எண்ணெய் மில் வச்சு ஒருத்தர் ஆட்டலாம். அதுக்கான எண்ணெய் விற்று எள்ளுலேருந்து ஆரம்பிச்சு எண்ணெய் விற்றெல்லாம் அந்த விவசாயி தானே வாங்குறான். ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷனை குறைக்கல. ஏன்னா வாங்குறது குறையுதுங்களா, அவங்க ப்ரொடக்ஷனை குறைப்பாங்க. ஏற்கனவே அவன் விலை இல்லாமல் உட்காந்துருக்கான் அந்த விவசாயி, திரும்ப அவன் அடி வாங்க தான் செய்வான். நாடு ஃபுல்லாக ஒரே ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுனால பெரிய கம்பெனிகளுக்கு, நாடு ஃபுல்லாக வியாபாரம் பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு இது ப்ளஸ்ஸு. மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரே நாடுன்னு சொன்னாலும் இது ஒரே சூழல் கிடையாது. நாடு முழுக்க ஒரே சூழல் கிடையாது. இப்போ நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு தேசிய இனங்கள் ஒரு பொது நோக்கத்துக்காக இணைஞ்சிருக்கக்கூடிய நாடு தான் இப்போ நம்முடைய இந்திய யூனியன். இது இந்திய ஒன்றியம் தான். ஒரே நாடு அப்படின்னு சொன்னாலும் இது ஒரு ஒன்றியம். பல்வேறு தேசிய இனங்கள் ஒன்றிணைஞ்ச ஒரு ஒன்றியம். ஒரு இடத்துக்கான தேவை இன்னொரு இடத்துக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. தமிழ்நாட்டுக்கான தேவை வேறையாக இருக்கும், காஷ்மீருக்கான தேவை வேறையாக இருக்கும், நீங்கள் மகாராஷ்டிராவுக்கான தேவை வேறையாக இருக்கும், பக்கத்தில் இருக்க கேரளாவோட தேவைகள் வேறையாக இருக்கும். அப்படி இருக்கையில் இதை நீங்கள் ஒரே நாடு அப்படின்னு, ஒரே நாடுங்கிறது உண்மையாக இருந்தாலும் கூட ஒரே சூழல் இல்லை. அப்போ இந்த வரி ஒரே இப்போ நாடு ஃபுல்லாக ஒரே வரிங்கிறது அடிப்படையிலே முதல்ல சரியில்லாதது. கார்ப்பரேட்காரங்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் மட்டும்தான் அது ப்ளஸ்ஸே தவிர வேறு யாருக்கும் இது பெரிய ப்ளஸ்ன்னு சொல்ல முடியாது. இந்த வரி விதிப்பு அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்குது. நீங்கள் இலக்கியங்கள்லாம் இருக்குது, கல்வெட்டுகளில் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மதுராந்தகம் பக்கத்தில் சமீபத்தில் கூட ஒரு கோவிலில் கண்டுபிடிச்சாங்க. அதாவது என்னென்ன வேலி நிலம் யாராருக்கு சொந்தம், அதில் கோவில் நிலம் எவ்வளவு, கோவில் நிலத்துக்கு வரி கிடையாது. அதாவது அதில் விளையக்கூடிய நெல்லுக்கு வரி கிடையாது. ஒவ்வொரு துறை சார்ந்தவங்களுக்கும் கொடுத்துருக்குறாங்க. நிலம் ஒதுக்கி அந்த 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 ராஜாங்கத்திலேருந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இங்கேங்கிற மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. அதில் யாராருக்கெல்லாம் வரி விலக்கு இருந்திருக்கு, இத்தனை மூட்டை நெல் விளைஞ்சா எவ்வளவு அரசாங்கத்துக்கு கொடுக்கணுங்கிற வரைக்கும் ஒரு கல்வெட்டில் இருக்குது. இப்போ அதுவே வரி தான். ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா பொருளாதாரம்ங்கிறது விவசாயம் சார்ந்ததாக இருந்தது. நீங்கள் விவசாயம் பண்ணுறது தான் பொருளாதாரம். அதுக்கப்புறம் இந்த உற்பத்தி பொருளாதாரங்கள்லாம் பின்னாடி ஆஃப்லேட் ரொம்ப பின்னாடி வந்தது உங்களுக்கு. அப்போ சரி இந்த வருஷம் 10 மூட்டை முளைஞ்சா 1 மூட்டையோ 2 மூட்டையோ அரசாங்கம் சொல்லும், அதை அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும். இப்படி ஆரம்பத்தில் ராஜாக்கள் காலத்துலேருந்தே வரி விதிப்பு இருந்தது. அதுக்கப்புறம் சந்தைகள் இருந்தது. சந்தைகளில் பொருளை அங்கேருந்து மாட்டு வண்டியில் ஒரு மண்பாண்டமோ இல்லை மற்ற பொருட்களோ விற்பாங்க. அந்த சந்தைக்கு நீங்கள் விற்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு வரி கட்டணும். அதுக்கு பேர் வண்டி சத்தம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பேர் இருந்திருக்கு. ஸோ ஆரம்ப காலத்தில் இந்த வரி விதிப்புங்கிறது இப்போ புதுசாக ஒரு நவீன ஜனநாயக அமைப்பு வந்ததுக்கப்புறம் உள்ள விஷயங்கள் இருக்குல்ல. ராஜாக்கள் காலத்துலேருந்தே வரி விதிப்புங்கிறது இருந்துகிட்டு இருந்த விஷயம். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு வந்துட்டுருக்கு. ஏன் வரி எனக்கு ஏன் வரி கூட கேட்குறேன்னு சண்டைக்கு போக ஆரம்பிச்சது தான் சுதந்திர போரே. நீ என்னை ஆள்ற, என்னால் ரோட்டில் போக முடியல, சுதந்திர போகிறேன்னா அவன் கேட்ட சுதந்திரம் வரி சுதந்திரம் தான். நான் என்னால் ரோட்டில் போக முடியல, என்னை வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டு வச்சுருக்கேன், எனக்கு சுதந்திரம் கொடுன்னு கேட்கல. என்கிட்ட ஏன் வரி கேட்குற, என்கிட்ட ஏன் ஜாஸ்தி பண்ணுறேன்னு பண்ண ஆரம்பித்த கழகம் தான் பின்னாடி சுதந்திர போராட்டமாகவே வர ஆரம்பிச்சது. இப்போ கவர்மெண்ட் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அரசு கண்டிப்பாக மக்கள் தான் கேட்கணும், ஏன் கூட போகிறேன்னு மக்கள் தான் கேட்கணும்.